தனிப்பட்ட காதல் விவகாரத்திற்காக பள்ளிக்குள் புகுந்து மாணவ மாணவிகள் முன்பாக ஆசிரியை பழி தீர்க்கப்பட்டது பட்டுக்கோட்டையை பதற வைத்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மல்லிப்பட்டினம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சின்னமனை கிராமத்தைச் சேர்ந்த 26 வயதான ரமணி என்ற பெண் தற்காலிக தமிழ் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். வழக்கம் போல புதன்கிழமை பள்ளிக்கு வந்த ஆசிரியை ரமணி காலையில் வகுப்பை முடித்துவிட்டு ஆசிரியர்களுக்கான ஓய்வறையில் இருந்திருக்கிறார். அப்போது கையில் கத்தியோடு பள்ளிக்குள் புகுந்த நபர் ஒருவர் ஆசிரியை ரமணியை கழுத்திலேயே குத்த ரத்தம் பீரிட்டிருக்கிறது. ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆசிரியை ரமணியை வேறு வழியின்றி மாணவர்கள் ஆசிரியர்கள் சேர்ந்து மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். ஆனால் கழுத்திலேயே குத்தப்பட்டதால் அதிக அளவு ரத்தம் வெளியேறி செல்லும் வழியிலேயே ஆசிரியை ரமணி உயிரிழந்தார். இந்த நிலையில் கொலை நிகழ்ந்து அரை மணி நேரத்திலேயே ஆசிரியையை கொலை செய்த கொலையாளி மதன்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் காதல் விவகாரத்தில் பள்ளிக்குள் புகுந்து கொலை செய்தது தெரிய வந்தது. முதல் விசாரணை என்ன வந்திருக்கு, நமக்கு 2 பேரும் ஒரே ஊர் சேர்ந்தவர், தெரிஞ்சவர் போல இருக்காங்க. ஸோ ஏதோ தெரிஞ்சவர் போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடு ஆயிருக்கு. அதுதான் இப்போ முதல் கட்டில நமக்கு தெரியும். அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக இருந்த ரமணியும் அதே பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரும் 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிந்ததும் ரமணியின் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. 4 மாதங்களுக்கு முன்பாக மதன்குமாரின் பெற்றோர் நேரில் சென்று பெண் கேட்டபோது ரமணி குடும்பத்தினர் தர மறுத்து திருப்பி அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. பெற்றோர் சம்மதிக்காத நிலையில் காதலை கைவிட ரமணி முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. மதன்குமாருடனான பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்ட ரமணி மதன்குமாரே வழியே வந்து பேசினாலும் தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. காதலை கைவிட்டது ஒரு பக்கம் இருக்க, தேடி வந்து பேசினாலும் ரமணி விலகி விலகி சென்றது மதன்குமாருக்கு ஆத்திரத்தை கொடுத்திருக்கிறது. இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் ரமணி ஆசிரியையாக இருந்து வர மதன்குமார் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. விடுமுறையில் வீட்டுக்கு வந்தபோதுதான் திருமணம் செய்ய முடிவெடுத்து பெண் கேட்டு செல்லவே ரமணியின் வீட்டில் தர முடியாது என கூறியதால் பள்ளிக்குள்ளேயே கத்தியோடு புகுந்து கொடூரமாக இந்த கொலையை அரங்கேற்றியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. பள்ளிக்கு அடிக்கடி வந்து செல்லும் வாடிக்கை கொண்ட மதன்குமார் எந்த கேள்வி கேட்பாரும் இல்லாமல் நேரடியாக உள்ளே புகுந்து ஆசிரியர்களுக்கான ஓய்வறைக்கு சென்று ரமணியை கத்தியால் குத்தி கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. தனிப்பட்ட விஷயத்திற்காக அரசு பள்ளிக்குள்ளேயே புகுந்து கொலை செய்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வ சாதாரணம் என்ற அளவுக்கு நிலைமை மோசமாகி வருகிறது என்றும் சட்டம் ஒழுங்கை காக்க தவறியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். விமர்சனத்திற்கு பதிலளித்திருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தனிப்பட்ட காரணங்கள் என்றாலும் மாணவர்கள் முன்பு கொலை நிகழ்ந்த சம்பவம் விரும்பத்தகாதது என்றதோடு இனிமேல் இது போன்று நடக்காமல் பார்த்துக் கொள்வதோடு மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். மிக கொடுமையான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நுழைந்து இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் தான். இனி இது போன்று சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனி இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காத வண்ணம் எந்த அளவுக்கு நம்ம கவனம் செலுத்த முடியும் கண்டிப்பாக. பள்ளிக்குள் ஆயுதத்துடன் புகுந்து மாணவ மாணவிகள் மத்தியில் கொலை செய்யும் அளவிற்கு துணிந்தது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரை பதற்றத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.